அவருடைய வீட்டில் தானே வேலை செய்கிறான், பெரிய பணக்காரன். அவன் மனைவி மேலே கண்ணை வச்சு இவனை எப்படியாவது தன் வசப்படுத்தணும்னு சொல்லி வேலை செய்து தினந்தோறும் இவன்கிட்ட பேசி வசப்படுத்த பார்த்து இவனும் தப்பிச்சு வர்றான். சொல்கிறான் அதுக்கிட்ட, அம்மா புருஷன் எல்லாத்தையும் நம்ம என் கையில் கொடுத்துருக்கிறாரு, நான் இப்படி செய்தால் எவ்வளோ பெரிய தப்பு, அது கடவுளுக்கு முன்னால் எப்படி பெரிய பாவம்லாம் சொல்கிறான். ஆனால் உண்மையிலேயே அவனை பாவம் செய்யாதபடி தடுத்தது தெரியுமா? ஆசீர்வாதம். ஏன்னா ஆசீர்வாதம் அவனுக்கு எப்போவுமே என்ன சொல்லுது, பா கடவுள் உனக்கு நல்லா உயர்ந்த ஸ்தானத்தை வச்சிருக்கிறாரு, அதனால இந்த குப்பையிலெல்லாம் நீ போய் உழந்துட்டு கிடக்காது, அப்புறம் குப்பையோடு சேர்ந்துட வேண்டியதுதான், அங்கேயே கிடக்க வேண்டியதுதான். நீ நல்லா உயர்ந்த பதவியில் இருக்க வேண்டியவன், நல்லா வர வேண்டியவன். ஆமாம், சோதனையாக இருக்குது. 17 வயசு பையன் இப்போ 19 வயசாக இருக்கிறான், எல்லாத்தையும் அவங்ககிட்ட கொடுத்துட்டாங்க. 19 வயசில் எப்படி இருந்திருப்பான் பாருங்கள். சோதனையாக இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக சோதனையாக இருந்திருக்கும். இல்லை நான் அதெல்லாம் எனக்கு அந்த சோதனைலாம் கிடையாத ஆள், அப்பட்ட பொய்யன்னு அர்த்தம் இல்லையா? பெரிய சோதனையாக தான் இருந்திருக்கும், தாங்க முடியாத ஒரு சோதனையாக தான் இருந்திருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட சோதனையை மேற்கொள்ளுகிறான். அந்த பெண்ணுகிட்ட சொல்ல முடியவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் துண்டை காணும் துணியை காணும்னு ஓடுறான், அவள் பிடிச்சி இழுக்க இவன் விட்டுட்டு ஓடுறான், வேணவே வேணான்னு சொல்லி. அப்பேற்பட்ட ஒரு உறுதி மனசில், ஏன்னா நான் கடவுள் எனக்காக வச்சிருக்கிற அந்த நல்ல நிலையை நான் அடைய போகிறேன், இந்த மாதிரி சில்லறத்தனமான வேலையில் நான் இறங்க போகிறது இல்லைன்னு ஒரு பெரிய தீர்மானம். ஆசீர்வாதத்தை கோட்டை விட்டுறக்கூடாது, ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது, சோதனைக்குள்ளாகி ஆகி எதிர்காலத்தை இழந்துடக்கூடாது, நல்ல ஒரு ஒளிமயமான ஆசீர்வாதமான வாழ்க்கையை இழந்துடக்கூடாது. இதெல்லாம் அற்பத்தனமான ஒரு காரியம். கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்ச நாளைக்கு இன்பம், இதனால நான் வாழ்நாளையே இழந்துடக்கூடாது, கடவுளுடைய நோக்கத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம். ஆசீர்வாதம் பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுது, பாவம் செய்யாமல் கூட தடுக்குது, வாழ்க்கையில் உயர்த்துது. வேலையில் எப்படி ஆசீர்வாதம் வேலை செய்து பாருங்கள். ஞானத்தை தருது, விவேகத்தை தருது, பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய கிருபையை தருது. அவ்வளோ மோசமான ஒரு இடத்துல, எதிரிகள் இருக்கிற இடத்துல, அடிமையாக இருக்கிற இடத்துல இவன் மேலே பதவிக்கு வந்துட்டான், உயர்ந்த பதவிக்கு வந்துட்டான். எல்லாம் ஆசீர்வாதம் பண்ண வேலை. ஆசீர்வாதம் அவனை அடிமட்டத்திலேருந்து உயர்த்தி தூக்கி மேலே கொண்டு வருது. கீழா இராமல் மேலா இருப்பாய்ங்கிறதெல்லாம் இதுலேருந்து தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் அனுபவித்து பார்த்துட்டு தான் இங்கே உபாகமத்தில் எழுதுறாங்க. நீ கீழாயிராமல் மேலாயிருப்பாய், வாலாயிராமல் தலையாயிருப்பாய். நீங்கள் மோசேயுடைய மனதில் அந்த நேரத்தில் யோசேப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்கிறாரு, தலையாயிருப்பாய், வாழ இருக்க மாட்டேன்றாரு. ஆசீர்வாதத்தினுடைய சக்தி அப்படி வேலை செய்யுது, மனுஷனை தூக்கி எடுக்குது சாதாரண நிலையிலேருந்து. சாபம் கீழே தள்ளுது, பொல்லாத மனுஷர்கள் கீழே தள்ளுறாங்க, விற்கிறாங்க, குழியில் தள்ளுறாங்க, கொல்லணும்னு பார்க்குறாங்க. ஆசீர்வாதம் காப்பாற்றுது. ஆசீர்வாதம் ஒரு இடத்துக்கு கொண்டு போய் அவனை பாதுகாத்து கஷ்டமான சூழ்நிலையின் மத்தியிலையும் அதை நன்மைக்கு ஏதுவாக மாற்றி அருமையாக உயரத்தில் அவனை கொண்டு வருது.